சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் ரங்கநாதபுரம் புரட்டாதி நட்சத்திரத்து கோயில். எப்பா என்ன அழகு! பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் வயல்வெளி. இயற்கை எழில் கொஞ்சம் வயல்களுக்கு நடுவில் ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 1750 ஆண்டுகளுக்கு முன் கோச்சங்காசேலனால் கட்டிய மாடக்கோவிலாகும். ஆலிக்கபூர் படையெடுப்பின் போது திருவண்ணைக்காவல் ஸ்ரீரங்கம் உள்ள பஞ்சலோக மூர்த்திகளை இந்த ஊர் காணாது இருந்ததால் இங்கு கொண்டு வந்து வைத்ததாகவும், பின்பு படையெடுப்பு முடிந்ததற்கு அப்புறமே மூலஸ்தான உற்சவமூர்த்தி அங்கு சென்றதாகவும், இறைவன் இங்கு தங்கியிருந்ததால் இந்த ஊருக்கு அவர்கள் ரங்கநாதபுரம் என்று அழைக்கின்றனர். தலபுராணத்தில் கால பைரவர் வாரத்தின் 7 நாட்களையும் படைத்தார் என்றும், அவை இந்த ஆலயத்தில் 7 யானைகளில் வைத்து வலம் வந்தார் என்றும், அந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் என்றும் இந்த ஆலயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார தலமாக விளங்குகின்றது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது இது இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த இறைவன் அவ்வளோ ஒரு அழகா இருக்காங்க. அம்பாள் மூலஸ்தானத்தில் ஆதிசங்கரர் பூஜித்த ஆதி காமாட்சியும் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். இறைவன் கஜஹாரிணேஸ்வரர். ஒரு சமயம் இந்திரனின் ஐராவத யானை நேமம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஈசனின் அழகை கண்டு மயங்கி நின்றது. யானையை காணாமல் கோபங்கொண்ட இந்திரன் வஜ்ராயுதத்தை வீசினார். அப்பொழுது சிவபெருமான் அதை தடுத்து கஜாரண்ய தலத்தில் விழுமாறு செய்தார். இந்திரன் எய்த வஜ்ராயுதம் விழுந்த இடத்தில் ஒரு நீர் ஊற்று உருவானது. அதுவே இன்று வஜ்ர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஐராவத யானையின் மீது இந்திரன் அம்பு எய்ததனால் அவனுக்கு சாபம் ஏற்பட்டது. இந்திரன் சாபம் ஏற்பட்டதால் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டார். இந்திரன் தனது சாபம் நீங்குவதற்காக இந்த வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள இறைவனை வழிபட்டார். இந்திரன் சாபம் தீர்த்த கிணறும் ஆலயத்தின் திருச்சுற்றில் அமைந்துள்ளது. இந்த மாடக்கோவிலில் 2 முன்னங்கால்களோட யானையின் அமைந்துள்ளது. இந்த யானையின் மீது ஈசன் அமர்ந்தவாறே இருப்பது போல ஐராவதேஸ்வரர் உள்ளார். எல்லா இடத்துலையுமே காளை வாகனத்தில் தான் சிவபெருமான் இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் யானை வாகனத்தில் சிவபெருமான் உள்ளது போல அமைய பெற்றுள்ளது. பார்க்க அந்த யானையோட அழகு சூப்பராக இருக்குது. 2 காலும் தும்பிக்கை மட்டும்தான் தெரிகிறது. ஆலயத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இந்த ஊர் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பூதலூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சும்மா அருமையாக இருக்குது கோவில்.